இங்கே இந்த பொண்ணு எப்போ ஏஜ் அட்டன் பண்ணாலோ அப்போ வந்து வீட்டில் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு எதுவுமே சரியா வரல. அதுலேயும் ஸ்கூலில் ஒழுங்காக கூட படிக்க மாட்டான். அப்போ ஸ்கூலில் புதுசாக ஒரு பையன் ஜாயின் பண்ணுறான். அந்த பையனை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போது இவங்க அம்மாவுமே அதே ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு லஞ்சை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. அப்போ இந்த பையன் மொபைல் யூஸ் பண்ணுறதை பார்த்ததுமே மொபைலில் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு அவங்க அம்மாக்கே தெரியாமல் அந்த மொபைலில் எடுத்துட்டு போயிடறான். அடுத்த நாள் பிடி பீரியடில் அவங்க பேக்கில் அந்த பையனுக்கு தெரியாமலே வச்சுட்டு போயிடறான். இந்த ஃபோனை பார்த்ததுமே இந்த பொண்ணு தான் வச்சிருக்கானு எனக்கு புரிஞ்சு போது. ஸோ அன்னைக்கு நைட்டே மெசேஜ்லாம் பண்ணுறேன். இந்த பொண்ணு சிஸ்டமில் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு சிஸ்டம்ல அதிகமாக பேச முடியலன்னு சொல்லிட்டு போனை வாங்கி அந்த நம்பரையும் கொடுத்து போன்லயே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ஸ்கூல்ல டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம் ட்ரை பண்றாங்க. முடியாம போகுது. எப்படியோ இந்த பையன் எப்படியே ட்ரை பண்ணி தனியா இருந்துறாங்க. ஆனா இந்த விஷயம் அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் பிடிக்காம போயிடுது. இருந்தாலுமே அந்த பையனுக்காக பரவாயில்லன்னு விட்டுறான். வீட்டுக்கு போறா. பார்த்தா அவங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளவு என்னாச்சுன்னு கேட்கறா. ஆக்சுவலா அவங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே இந்த ஸ்கூல்ல இன்னொரு பொண்ணும் பையனை லவ் பண்ணுவாங்க. ஒரு ரூமுக்கு தனியா போகும்போது இவங்க அம்மா பார்த்துட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போய் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு டிசியை கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு உங்க பொண்ணு கூட லவ் பண்றா, போன்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறா. இப்போ உங்களோட பொண்ணுக்குமே போனை வாங்கி வச்சு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு இவங்களே கூட்டிட்டு போறாங்க. ஆனா நிறைய கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பிடிக்காம வீட்டை விட்டு ஓடிலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. பட் அந்த பையனோட வீட்டுல பெரிய சண்டை நடந்துருது. இப்போ இந்த பொண்ணோட வீட்லயே தெரிஞ்சு பொழந்து விட்டுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீ ஒழுங்கா வளர்க்காதனால தான் சொல்லிட்டு இந்த பொண்ணோட அம்மாவை திட்டி விட்டுறாங்க. அதை கேட்டதுமே இவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ வேற ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தாதான் இப்படி இருக்கணும்னா நான் வெளியே போறேன் இல்லைன்னா செத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டிடுறா. ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போறாங்க. ஒரு சீனியர் பையனை லவ் பண்றான். அவனுக்குமே காலேஜ் முடிஞ்சு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா நாளாகி இந்த பொண்ணு தவிர எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கடுப்பாகி ஃபோன் நம்பர்லாம் வாங்கி திட்ட ஆரம்பிச்சிடறா. இருந்தாலுமே சண்டை போட்டு திரும்ப ஒன்னா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே அடிக்கடி சண்டை போட்டு பிரிகிறாங்க. ஆனா பேசுறாங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப கடுப்பா வராங்க. ஒரு நாள் இவனுக்கு காலேஜும் முடிஞ்சு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ல இவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு பார்த்தா இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே விட்டுறா. அதனால இந்த பொண்ணு ரொம்பவும் கோவப்படுறா. ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே அவன் அப்படிதான் ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கிட்ட பழகி விட்டுருவான். ஆனா நீ அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே கேட்காம லவ் பண்ணிருப்பா. இப்போ கோவத்துல அவனை போய் அடிச்சிடறா. ஆனா அவன் ஏற்கனவே உன்னை அவாய்ட் பண்ணலாம் தான் பார்த்தா. ஆனா நீ தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தா. அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க வந்து கிளம்பிடுறா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு உங்க வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது. அதனால சூப்பர் மார்க்கெட் போறாங்க. பார்த்தா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண பையன் கையில குழந்தையோட நிக்கிறா. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறான்னு கொஞ்ச நேரத்துல பேசிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லி நீ மட்டும் அன்னைக்கு ஓகே பண்ணியிருந்தா என்னோட லைஃப் கரெக்டா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போறாங்க. ஆனா அவங்க அம்மா எதுவுமே பேசாம விட்டுறாங்க. பட் இந்த பொண்ணு இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் கரெக்டானதா இல்ல நம்ம அம்மா சொன்ன லைஃப் தான் கரெக்டான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கா. அதனால ரொம்ப ஃபீல் பண்றா. சோ இப்போ கடைசியில யார் தொந்தரவும் இல்லாம இப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படாம தனியா ஒரு ரூம் எடுத்து சிங்கிளாவே வாழ ஆரம்பிச்சிடறா.